ஹலோ வியூவர்ஸ். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற அந்த போர் சண்டையில் பார்த்தீங்கன்னா, அந்த ஈரான் பிரதமர் வந்து சுப்ரீம் லீடர் அவர் வந்து கொல்லப்பட்டார். அது ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா அவரை இறந்த நாளில் வந்து அந்த நாடு வந்து கவர்மெண்ட் வந்து 7 days வந்து லீவ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த லீவ் டிக்ளேர் பண்ண மட்டும் இல்லை, 40 நாள் துக்கம் விசாரிக்குமாறு வந்து தெரிவிச்சிருக்காங்க கிளியராக. ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட்ஸ் வந்து 2 and 4 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கேன்சல்ஸ் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 31 ஃப்ளைட் அங்கேருந்து வர வேண்டியது, யூஏக்கு இங்கேருந்து போகிற மக்களும் சரி, அங்கேருந்து வர வேண்டிய ஃப்ளைட்டும் சரி, மொத்தமாக சேர்த்து மஸ்கட்டு, ஷார்ஜா, ஓமன், அப்புறம் ரியாது, அபுதாபி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 31 ஃப்ளைட் வந்து இது வரைக்கும் வந்து கேன்சல் ஆயிருக்கு. இதுதான் வந்து நம்ம இந்தியர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப்லைன்ஸ் தேவைப்பட்டா என்னென்ன ஏதாவது தேவைப்பட்டால் ஹெல்ப்லைன்ஸ்க்காக வந்து விட்டுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா துபாய், ஓமன், குவைத்து, அப்புறம் தெஹரான் இருக்கலாம், இது எல்லாருமே தமிழ் வாழ் மக்கள் அவங்களுக்காக அந்த இடத்துல என்ன ஹெல்ப்லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எது தேவைப்படும், யாரை கான்டாக்ட் பண்ணணும் கிளியராக வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டில் வந்து நம்ம இஸ்ரேல் வந்து அமெரிக்கா கூட சேர்ந்து இவங்க தாக்குறதால இவங்களும் ஈரானும் வந்து அவங்க வந்து தாக்கல் நிறுத்ததா இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு வந்து பயங்கரமாக அதிகமாக தாக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஏஇ தான். வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா துபாய், அப்புறம் பஹ்ரைன், கத்தார், அப்புறம் ஓமன், ரியாத் ஒரு இடமா விடல. பட் அதிகமாக தாக்கணும் பார்த்தீங்கன்னா இதான் ரொம்ப தாக்கியிருக்காங்க. வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவுன்சிலேட் வந்து கராச்சி பாகிஸ்தானில், அங்கே வந்து அவங்க ஈரான் மக்கள் அவங்க வந்து இருக்கிறாங்க, அங்கேயும் தாக்கல் நடத்திருக்காங்க. எங்கெல்லாம் யூஎஸ் கவுன்சில் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு கலவரம் நடக்குது. பாக்தாத் ஈராக்கில் நடக்குது. ஒரு பக்கம் போயிட்டு அப்புறம் துபாயில் ஜபல் அலி போர்ட் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு மிசைல் ஒன்று போட்டு இது ஆகிருக்காங்க, அட்டாக் ஆகிருக்கு. பட் யாருக்கும் பாதிப்பு இல்லை. பட் அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ. அப்புறம் வந்து ட்ரோன்ஸை வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த ட்ரோன்ஸ் வந்து தாக்க நடத்துல பார்த்தீங்கன்னா அர்பில் அட்டாக் அங்கேயும் வந்து ஒரு ஸ்மைட்டாக வந்து போய் விழுந்திருக்கு. ஈரானுக்கும் ஈராக்கு ப்ராப்ளம், பட் இங்கே நடக்கிறதுல வந்து ஒரு ட்ரோன் வந்து அங்கேயும் போய் விழுந்திருக்கு. ஸோ அங்கேயும் வந்து லைட்டாக ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஈரான்காரன் வந்து ட்ரோன் அட்டாக் வந்து அதிகமாக பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா தோஹா, அங்கேயும் வந்து அதிகமாக அட்டாக் ஆயிருக்கு. எக்ஸ்ப்ளோஷன்ஸ் பயங்கரமாக இருந்தது. அப்புறம் துபாயில் பார்த்தீங்கன்னா புர்ஜ் அல் அரப்னு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அது பெரிய ஹோட்டல், இன்டர்நேஷனல் லெவல் 7 star ஹோட்டல். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணல, பட் ஸ்லைட்டாக அங்கேயும் வந்து டேமேஜ் ஆகிருக்குது. துபாய் நிறுவனம் கவர்மெண்ட்டே வந்து கிளியராக வந்து டிக்ளேர் பண்ணி ரொம்ப சரி பண்ணலாம், பட் ஸ்லைட்டாக ஒரு இது வந்து ட்ரோன் அட்டாக்னால அங்கேயும் வந்து பாதிப்பு உண்டாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்டான அப்டேட்ஸை பார்க்க சுவைல் அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை.